ஸ்ரீ குருப்யோ நமஹ. அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த காணொலியை முதலில் காணும் நண்பர்கள் இதுவரைக்கும் பார்க்கல அப்படிங்கிறவங்களுக்கு வணக்கத்துடன் நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பெல் பட்டன் அப்படிங்கிறத ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. ஏற்கனவே பார்த்துருப்ப அன்பர்களுக்கு நன்றிகள். நீங்கள் தொடர்ந்து காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுக்கணும். அப்போ நிறைய ஆய்வுகளை பெறுவதற்கு மனதிலே உத்வேகம் வரும். இந்த பதிவிலே வாமன துவாதசி என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாமனர்னா என்ன, துவாதசி ஏன் கொண்டாடணும், இந்த வாமன துவாதசியோட பலன் என்ன, இதெல்லாம் நடக்கிற விஷயமா இருக்க மாதிரி தெரியலையே, ஆனாலும் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்குதே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவுடைய ஆராய்ச்சி திரட்டு உங்களுக்கு பலன்களும் பரிகாரங்களும் உண்டு அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா பிட்டும் உங்களுக்கு உண்டு. அந்த டிப்ஸும் இருக்குது. அதனால் கரெக்டாக நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். ஈஸியாக அழகாக புரிந்து கொண்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். வாமன அப்படின்னாக்க உங்களுக்கு தெரியும், அந்த சின்ன உருவம் 3 அடி மண் கேட்டு திருவிக்கிரம அவதாரம் எடுத்து ஒன்று வானிலும் மற்றொன்று பூமியில் வைத்து 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்டு மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில வச்சு அவருடைய கர்வத்தை அடக்கின மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஒரு அவதாரம் வாமன அவதாரம். அப்படி உலகையும் மீட்டு வந்த ஒரு பெரிய விஷயம் இந்த வாமன அவதாரத்தின் போது அமைந்தது. அப்படிப்பட்ட ஏகாதசி அசுர மன்னனின் பலி சக்கரவர்த்தி கிட்ட மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவர்கள்லாம் இருக்கும்போது அந்த தேவர்களை காப்பதற்காக எப்பவுமே எதாய தர்மஸ்ய அப்படின்னு நிற்கிறார் நம்ம மகாவிஷ்ணு. துவாதசி போது இந்த வாமன அவதாரமாக. அப்போ வாமன அவதாரம் புரிஞ்சிச்சு. இந்த ஏகாதசி போது என்ன பண்ணணும், இந்த ஏகாதசி சயன ஏகாதசின்னு முடிஞ்சு மறுநாள் இது வரும் வாமன ஏகாதசி. ஏகாதசியில ஏற்கனவே உண்ணாம இருந்தீங்க இல்லையா, இந்த ஏகாதசியும் சாதுவான ஆகாரம், இந்த பால் பழம் சாப்பாடு பெருசா ஹெவி வெயிட்டேஜ் எல்லாம் சாப்பிடாம முடிஞ்ச வரைக்கும் புலால் வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சேர்க்காம கரெக்டா சாது சாப்பாடுன்னு சொல்லுவோம். இந்த சித்தர்கள் சாதுக்கள்லாம் எப்படி சாப்பிடுவாங்க, உப்பு இல்லாத அப்படி போட்டதை சாப்பிட்டுட்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி போட்டதை சாப்பிட்டுட்டு இன்றைய விரதத்தை ஆரம்பிக்கணும். வழக்கம் போல குளிச்சு தூய்மையான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கணும். வாமனர் சிலைகள் இருந்தால் இல்லை படங்களை இப்போ நெட்லலாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நெட்டில் டவுன்லோட் பண்ணிட்டு அதை வச்சு மலர்களை தூவி, துளசி பர்டிகுலராக அவர் தூவி, ஏன்னா சிவ வழிபாடு மாதிரி இது விஷ்ணு வழிபாடு. அங்கே வில்வம் போடுவோம், இங்கே துளசி போடுவோம். அதனால வழிபடும். இங்க ஒரு மந்திரம், ஓம் நமோ பகவதே வாமனாயா அப்படிங்கிற மந்திரம். முடிந்தால் எல்லாமே 108 தடவை மந்திரத்தை 108 தடவை சொல்லிட்டே வரும். வந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்ப்போம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்சா எதுவும் சொல்லலாம். இல்லைன்னா பலி விஜயம்னு சில பாடல்கள் நம்ம நெட்ல போட்டீங்கன்னா கிடைக்கும். பலி விஜயம் இருக்கும், மகாபலி சக்கரவர்த்தி ரிலேட்டடா இருக்கும். மோஸ்ட்லி இந்த மலையாளத்துல இருக்கும் அந்த பாடல். அந்த பாடல்கள் நீங்க அவசியம் கேட்கலாம். இரவிலே சாப்பாடு யாருன்னா பிராமணர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டு துணிமணி நெல் எல்லாம் போட்டு தானம் செஞ்சுட்டு முடிந்தா ஏழை எளியவர்களுக்கெல்லாம் தானம் கொடுத்து விட்டு அதுக்கப்புறமா இரவு சாப்பாடை சாப்பிடணும். ராத்திரியில உட்கார்ந்து கீதை புராண கதைகள் கொஞ்சம் யூ ஷுட் லிசன், கேட்கணும். இதெல்லாம் பண்ணா என்ன விஷயமா கிடைக்கும் அப்படின்னா, முக்கியமா முன்பிறவியின் பாவம் நீங்கும். ஃபர்ஸ்ட் புது வாழ்வும் புது தெம்பும் வரும். ஆரோக்கியமும் செல்வமும் அதிகரிக்கக்கூடிய வளங்களை கொடுக்கும். குடும்பத்திலே ஒற்றுமையும் அமைதியும் உண்டாகும். இறுதியாக மோட்சம் என்ற வைகுண்ட பிராப்தி கிடைக்கும். பலி சக்கரவர்த்தி எப்படி தான தர்மங்கள் எல்லாம் பண்ணும்போது அவருக்கு
இந்த தலையிலேயே காலை வச்சு அப்படி அனுகிரகம் பண்றார் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட புகழ்மிக்க ஒரு சம்பத்தை கொடுப்பார் சுவாமின்றார். சிறப்பு பரிகாரமா என்ன பண்ணுவாங்க, நார்மலா இந்த பலி பிரம்மோற்சவம் சொல்லுவாங்க. வாமனருக்கு அவள், வெல்லம், வாழைப்பழம் இதெல்லாம் நைவேத்தியம் செஞ்சு வறுமையில் இருக்கிறவர்களாம் கொடுத்துட்டா உங்களுக்கு வறுமை தீந்துடும், கஷ்டங்கள் விலகிவிடும். துளசி பூஜை பண்ணுவாங்க. துளசி செடி, அதுக்கு தண்ணி ஊத்துறது, விளக்கேற்றி குலதெய்வ தோஷத்தை நீக்கிக் கொள்வதற்கு இந்த பரிகாரத்தை செய்வார்கள். 10ஆம் காண்டம் அப்படின்னு கீதையில இருக்கு. அந்த கீதையில விபூதி யோகம்னு பேரு. அந்த விபூதி யோகத்தை விஷ்ணுவின் ஸ்மரணையோடு ஓதும்போது கருணையும் நம்மளுடைய வாழ்க்கையிலே மேம்பட்ட ஒரு நிலை பெறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். முடிந்த வரைக்கும் துவாதசினா 12 அர்த்தம். ஒரு 12 பேருக்கான அன்னதானம் பண்றது ரொம்ப நல்லது. இப்படி பண்ணினாக்க வாமன ஏகாதசி தன்னலமற்ற தியாகத்தின் ஒரு உருவம். அதனால பக்தியுடன் கடைபிடிப்பவர்களுக்கு அந்த தன்னலம் இல்லாம பரஸ்பரம் எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அதனால வாழ்க்கையில ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், பாவங்களிலிருந்து விடுபட்ட ஒரு நல்ல நிம்மதி, ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தினுடைய அத்தனை அர்த்தங்களும் புரிந்து வாமன ஜெயந்தி நமக்கு பூரணத்துவத்தை கொடுக்கும். தர்மம் வெற்றி கொள்ளும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது வாமன துவாதசிய சயன ஏகாதசியான நேற்றோட இன்றைக்கு தொடர்ந்து வாமன தொடர்ந்து செய்யும்போது அனைத்து விதமான பாவங்களும் விலகித்து நான் தூய்மையான பிறப்பை பெற்றுவிட்டேன் மனதால் நம்பி செய்யக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையிலே செல்வங்களையும் வளங்களையும் பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன்.